இயக்குனர் மற்றும் நடிகர் பாக்யராஜ் சார் ரொம்பவே பிரபலமான ஒரு நபர். அவங்களுடைய மனைவி பூர்ணிமா அவர்களை எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு 2வது மனைவி அப்படின்றதும் தெரியும். முதல் மனைவியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு பதிவு. ஆக்சுவலாக பாக்யராஜ் சார் டைரக்டராக இருக்கும்போது பிரவீனாவுக்கும் பாக்யராஜுவுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு. 1981ஆம் ஆண்டில் இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்திருக்கு. அந்த திருமணம் 2 வருடம் கூட நிலைக்கல. பிரவீனாவிற்கு நம்ம ரோபோ சங்கருக்கு வந்த அதே மஞ்சள் காமாலை நோய் தான் வந்திருக்கு. 1983ஆம் வருடம் அவங்களுடைய 25ஆம் வயதில் உயிரிழந்திருக்காங்க. மனுஷன் அந்த ஒரு நொடி ரொம்பவே நொந்தே போயிட்டாரு நம்ம பாக்யராஜ் சார். பட் ஆனாலுமே ஹீ ஹேஸ் டு சர்வைவ் அப்படின்ற மாதிரி அடுத்த வருஷமே 1984லேயே நடிகை பூர்ணிமாவை 2வது முறையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ உலகத்திலேயே ரொம்பவே டேஞ்சரான நோய் இந்த மஞ்சக்காமாலை தான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க. பட் எனிவேஸ் அவங்களுடைய இந்த செகண்ட் மேரேஜ் லைஃப் இப்போ வரைக்குமே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க இந்த ஒரு கப்புள் அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.